பிரைஸ் லார்ட். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? தேவனுடைய ஆலயம் நீங்களே அப்படிங்கிற தலைப்புல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது எங்க இருக்குதுன்னு சொல்லி கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த வசனம் எங்க இருக்குதுன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு பின்னாடி பாருங்க, 1966 கட்டப்பட்ட சபை இது. சரிங்களா? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? 20வது வசனம், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகியால் தேவனுடைய உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லென்த் காலங்கள்ல நம்ம எல்லாரும் செய்வோம் இல்ல? சில பேர் பிரதிஷ்டை பண்ணுவாங்க, இந்த 40 நாள் நான் குடிக்க மாட்டேன், இந்த 40 நாள் பூ வைக்க மாட்டேன், இந்த 40 நாள் எந்த தீய காரியங்களுக்கும் நான் போக மாட்டேன் என்று சொல்லி பல தீர்மானங்களை நம்ம எடுப்போம். ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய ஆலயம் நீங்கள் என்று சொல்லி பாக்குறோம். இந்த ஆலயத்துக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் மிஷினரிகள் வந்து இப்படிப்பட்ட காடுகளிலே அவருடைய ஊழியத்தை நிறுவியிருக்கிறார்கள். அப்படிலாம் நம்ம கஷ்டப்பட வேண்டாம். இப்பெல்லாம் நம்ம யாரா? தேவனுடைய ஆலயம் நீங்க தான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. என்னன்னு பாத்துடலாமா? சரீரம் தேவனால் பெற்றிருக்கிறது, தேவன் தங்கி இருக்கிறார், தேவனுடைய ஆலயம் நீங்களே. நம்முடையவர்கள், நம்ம வந்து ஆண்டவருக்குரியவர்கள், நம்முடையவர்கள் அல்ல. 5வது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். 6வது காரியம் என்ன பண்ணணுமா? அந்த கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்களாகிய நாம சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி என்று சொன்னால் என்ன? அந்த 40 நாட்கள் லென்த் காலங்கள்ல மட்டும் அல்ல, எப்பொழுதுமே நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா? எப்படி? சரீரத்தை கெடுத்து கொள்ளுகிறது, குடித்து வெறித்து மற்றவர்களோடு தவறான உறவுகள் வைத்து நம்முடைய சரீரத்தை நாமே கெடுத்து கொள்ளுகிறோம் என்று போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரத்தை கெடுத்தாலே ஆலயத்தை கெடுக்கிற மாதிரி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எவ்வளவு முக்கியமானது! கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம். எப்படியோ பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் இருந்த நம்மள ஆண்டவர் கிரயத்தை, அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை கிரயமாக மீட்டு கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த விலையேற பெற்ற சரீரத்தை நாம் கெடுத்து கொள்ளக்கூடாது. எப்பொழுதும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக நம்ம வாழ வேண்டும். God bless you. Thank you.